வணக்கம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகத்துல, அதாவது எல்லாமே நெட்வொர்க் மூலமா இணைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல, நம்மளோட அடையாளம் எப்படி தன்னை தற்காத்துக்குது? ரொம்பவே சுவாரஸ்யமான இந்த தேடலுக்குள்ள இப்ப நாம நேரடியா இறங்கலாம். செயற்கை நுண்ணறிவால், அதாவது ஏஐயால் தர்க்கத்தை பிரதிபலிக்க முடியும். ஆனா மனித ஏக்கத்தை உருவாக்க முடியாது. இது எவ்வளவு அற்புதமான ஒரு வரி, கவனிச்சிங்களா? நம்மளோட ஒட்டுமொத்த அலசலுக்கும் இதுதான் மைய கருத்து. நம்மளோட ஒட்டுமொத்த மனித ஆன்மாவுக்கும் எந்த உணர்ச்சியும் இல்லாத அந்த வெளிப்புற அமைப்புகளுக்கும் இடையில நடக்கிற ஆழமான போராட்டத்தை இது ரொம்ப அழகா சுட்டிக்காட்டுது. சரி, இந்த விஷயத்தை நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? இதுக்கான ஒரு சின்ன வரைபடம் தான் இது. அடையாளத்துக்கான போராட்டம், மொழியும் சமூக வலைப்பின்னல்களும், டிஜிட்டல் எல்லைகள், அல்காரிதத்துல தேசியம், ஏஐயும் கதை சொல்லதும், அப்புறம் இறுதியா பச்சாதாபம் என்ற நங்கூரம். மெக்சிகோல தொடங்கி இந்தியா வரைக்கும் இந்த பயணத்தை நாம கொண்டு போக போறோம். அடையாளத்துக்கான போராட்டம், இதுதான் நம்மளோட முதல் கட்டம். பார்க்கறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தோன்ற பல உலகளாவிய விஷயங்களை அடையாள பேரம் அப்படிங்கிற ஒரே ஒரு புள்ளியில இணைச்சு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த ஒப்பீட்டை பாத்தீங்களா? நாம இன்னைக்கு அலச போற விஷயத்த இது ரொம்ப தெளிவா விளக்குது. ஒரு பக்கம் மொழி, பாரம்பரியம்னு நம்மளோட மனித அடிப்படை, இன்னொரு பக்கம் உலகமயமாக்கல், ஏஐ மாதிரியான ஆதிக்கம் செலுத்துற வெளிப்புற சக்திகள். இந்த இரண்டுக்கும் இடையிலான அந்த போராட்டத்தை தான் நாம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். சரி, இப்ப நம்மளோட உதாரணத்துக்கு வருவோம். மொழியும் சமூக வலைப்பின்னல்களும். வடமேற்கு மெக்சிகோல இருக்கிற யாகி மற்றும் மாயோ சமூக மக்கள் ஆதிக்கம் செலுத்துற ஸ்பானிஷ் மொழிக்கு எதிரா தங்களோட சொந்த மொழியை எப்படி தற்காத்துக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மாயோ மொழி பேசுற குழந்தைங்கள்ல பாதிக்கு மேலானவங்க இப்ப ஸ்பானிஷ் மட்டுமே பேசுற அளவுக்கு அந்த மொழி வேகமா அழிஞ்சிட்டு வருது. ஆனா அதே நேரம் யாகி மொழி மட்டும் தங்களோட சமூகத்துல எப்படி இன்னும் இவ்ளோ உறுதியா நிலைச்சு நிக்குது? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கான விடை அவங்களோட அடர்த்தியான சமூக வலைப்பின்னல்கள்ல தான் இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கமான உறவுகள் தான் ஸ்பானிஷ் மொழிக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு கவசமா செயல்படுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆக உறவுகளோட பலம் தான் இங்க மொழியோட பலமா மாறுது. ஆச்சரியமா இருக்குல்ல? அடுத்து டிஜிட்டல் எல்லைகளை தாண்டிய அடையாளம் பற்றி பார்ப்போம். இப்போ நாம ஒரு குடும்பம் அப்படிங்கிற வட்டத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து, கிழக்கு ஆசியாவுல தென்கொரியா, தைவான் நாடுகள் தங்களோட தேசிய அடையாளத்தை எப்படி கையாளுதுன்னு பார்க்கலாம். இத புரிஞ்சுக்க நம்ம ரெண்டு விஷயங்களை நடுநிலையா கவனிக்கணும். உலக மதிப்புகள் கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, தைவான் மக்கள் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட குடிமை தேசியத்தை நோக்கி இருக்கிறாங்க. ஆனா தென்கொரியாவோ இரத்த உறவுகளையும் கலாச்சாரத்தையும் அடிப்படையாக கொண்ட இனத்தேசியத்தை அதிகமா வலியுறுத்துறாங்க. இந்த சாட்டை பாருங்க. உலகமயமாக்கல தென்கொரியா எப்படி அணுகுதுன்னு இதுல தெளிவா தெரியுது. அங்க கிட்டத்தட்ட 33% உள்ளூர்வாசிகளும் 22% உள்ளூர் பாதுகாப்புவாதிகளும் இருக்காங்க. அதாவது உலகளாவிய விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு காட்டாம தங்களோட தேசிய எல்லைகளோடு மிக நெருக்கமா பிணைக்கப்பட்ட மக்கள் தான் அங்க அதிகம். ஆனா அதுவே தைவான பாருங்க, நிலைமை அப்படியே வேற மாதிரி இருக்கு. இங்க திறந்த உலகளாவியவாதிகள் அப்படிங்கிற பகுதி கணிசமா பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட 18.5%. தங்களோட உள்ளூர் அடையாளத்தோட சேர்த்து வெளியுலக விஷயங்களையும் இவங்க பரவலா ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இது ரொம்ப அழகா காட்டுது. இப்போ அல்காரிதத்தில் தேசியம் அப்படிங்கிற பகுதிக்கு வருவோம். இந்த மக்களின் அடையாளங்களை பத்தி பேசும்போது நம்ம மனசுல எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கு. சமூக ஊடக அல்காரிதங்கள் உள்ளே நுழையும் போது இந்த தேசிய அடையாளங்களுக்கு என்ன ஆகும்? இங்கதான் சமூகவியல் தரவுகள் ஒரு சுவாரஸ்யமான உண்மையை சொல்லுது. நம்ம கிட்ட மற்ற குழுக்களை இணைக்கும் அந்த சமூக மூலதனம் இல்லைன்னா, சமூக ஊடகங்கள் பெரும்பாலும் நம்மளோட உள்ளூர் அடையாளங்களை மட்டுமே வலுப்படுத்தி ஒரு எதிரொலி அறையா, அதாவது ஒரு எக்கோ சேம்பரா தான் செயல்படும். இதெல்லாம் ஏன் நமக்கு முக்கியம்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா இந்த டிஜிட்டல் காலத்துல நம்மளோட கலாச்சார துறந்த தன்மையை நாம இழக்காம இருக்கணும்னா, இந்த அல்காரிதத்தோட தனிமைப்படுத்தும் தன்மைக்கு எதிரா நாம செயல்படணும். மற்ற சமூகங்கள் மீதான நம்பிக்கையை நாமளே தான் உணர்ந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத இது நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. அடுத்து ஏஐயும் மனிதர்களின் கதை சொல்லலும். இப்போ நம்ம கவனத்தை அப்படியே இந்தியா பக்கம் திருப்புவோம். தேசிய அடையாளம்ங்கிற பெரிய விஷயத்திலிருந்து மனிதர்களோட உணர்வுபூர்வமான கதை சொல்லல் அப்படிங்கிற உலகளாவிய அனுபவத்துக்கு வருவோம். இதுவும் இப்போ ஒரு பெரிய டிஜிட்டல் சவாலை சந்திச்சிட்டு இருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வாய்மொழி மரபுகள்ல தொடங்கி 20ஆம் நூற்றாண்டு சினிமா வரைக்கும் இந்திய கதை சொல்லல் எப்போதுமே மனிதர்களோட பச்சாதாபம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இயங்கிட்டு வருது. ஆனா இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஏஐயோட வருகையால அந்த பாரம்பரியம் இப்போ பெரிய அளவுல சவாலுக்குள்ளாகி இருக்கு.
இதனால தான் அமெரிக்க எழுத்தாளர்கள் சங்கம் மற்றும் ஐரோப்பிய திரைக்கதை எழுத்தாளர்கள் ரொம்ப உறுதியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா, ஏஐ உருவாக்குற எதையும் அசல் மனித படைப்பா ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான். படைப்புகளை முழுமையா இயந்திரமயமாக்குறதுக்கு எதிரா உலக அளவுல எப்படி ஒரு எதிர்ப்பு உருவாகி வருதுன்னு இதுல இருந்து நாம நடுநிலையா பார்க்கலாம். இதுல இருக்கிற பெரிய முரண்பாடு இதுதாங்க. ஏஐயால ஒரு பிரம்மாண்டமான கற்பனை உலகத்தை ரொம்ப சுலபமா உருவாக்கிட முடியும். ஆனா அது மக்கள் மனசுல ஆழமா பதியணும்னா தெருவோர கடையில வர பஜ்ஜி வாசனை இல்ல பாட்டி பாடின தாலாட்டு மாதிரியான மனிதர்களோட உண்மையான அனுபவங்களும் உணர்ச்சிகளும் தாங்க அங்க தேவைப்படுது. சரி, இப்போ பச்சாதாபம் என்ற நங்கூரம், அதாவது இந்த விளக்கப்பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா மனிதர்களோட மீள்திறன் பத்தி என்ன தெரிய வருதுன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒரு பழங்குடி மொழியை காப்பாத்துறதா இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தை பராமரிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அருமையான திரைக்கதை எழுதுறதா இருந்தாலும் சரி, நம்மளோட இறுதி பாதுகாப்பு அரண் எப்போதுமே மனித தொடர்புகளிலும் அந்த நம்பிக்கையிலும் தான் ஆழமா வேரூன்றி இருக்கு. இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் விடைபெறேன். அல்காரிதங்கள் நம்ம மொழியை பேசவும் நம்ம கதைகளை சொல்லவும் கத்துக்கும் போது உங்களுக்கு மட்டுமே உரித்தான தனித்துவம்னு எஞ்சி நிக்க போறது எது? யோசிச்சு பாருங்க.